அண்ணே மன்னார் அண்ணே சீக்கிரம் வாணே சூப்பர் சீக்கிரம் வாணே சீக்கிரம் என்னடா அங்க பாருங்க பாருங்க என்னடா செம்மண்ல விளைஞ்ச வள்ளிக்கிழங்கு மாதிரி சும்மா இருக்கு. இதெல்லாம் கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன்டா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா சொன்னேன். எப்படி கிடைக்கும்? டேய் அண்ணி கையில காலில் விழுந்தாவது இப்பவே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா. வாடா. டேய் என்னண்ணே வாழ்க்கையில போனது வந்தது பத்தலோ தொத்தலதோ சிக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு தங்கச்சிலையே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலடா. என்னண்ணா இதுக்கு போய் கண் கலங்குறீங்க? தம்பி நாங்க இருக்கும்போது அப்ப ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க. கப்பை சுத்த காசுல சரி ஒரு தங்கத்துல ஒரு தாலியும் மாலையும் வாங்கிட்டு நான் பிள்ளையார் கோயில வெயிட் சரி பண்ணி அண்ணிய சேர் ஆட்டோல டச் பண்ணாம கூட்டி வரேன். ஓகேவா? சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு கேட்டா அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரியே இருப்பாருன்னு. ஏய் அமிதாப் பச்சனா சூப்பர். அண்ணிய தாலி சூப்பர். சரிண்ணே அண்ணே என்னங்கடா அட்டா போங்க. அண்ணி போயிட்டாங்க பாருங்க. காணா. டேய் எங்கடா போய் போறாங்க? அண்ணி எங்க போனாலும் தேடி கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்றோம். நாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறோம். அண்ணே நீங்க மட்டும் தானே? அப்பாடா நான் என்னமோ உங்க சௌரியத்துக்கு கல்யாணம் முடிக்கிற மாதிரியே இருக்கு. கொன்றுவே. அண்ணிய சீக்கிரம் கண்டுபிடிப்போமா? நீ வாங்கி கொடுத்த தாவணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சூப்பரா இருக்குடி. போதுமா? கேட்டாதான் சொல்லுவியா? என்ன பண்றேன் பாருன்னு. இரு நான் போய் நெய்தீபம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ கல்யாணி, இந்த தாவணில ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? ஆமா. குட்ரி குட்ரிங்க சொன்ன ஐயோ உடுங்கன்ற கத்தாம. கத்து நல்லா கத்து. நானும் கத்தவா? நீ என் கைய பிடிச்சு இழுத்தேனே, அதுக்கு மேல என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க விளையாட்டு தந்துக்கு ஒரு அளவு இல்லையா? நான் செய்யறதெல்லாம் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு பிடிச்ச ஜிமிக்கி போட்டிருக்க, உனக்கு பிடிச்ச தாவணி கட்டியிருக்க, உனக்கு பிடிச்ச பொட்டு வளையல், இப்படி உனக்கு பிடிச்சதெல்லாம் போட்டுக்கிட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேனே. புரியல? நாதாரி எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பண்ணுவான்? தேவைதாங்க. உங்க உசிரை காப்பாத்துறதுக்கு என் உசிரை எடுக்கலான்னு பாக்குறீங்களா? என்ன விட்டுருங்க. எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? என் உசிரை காப்பாத்தினப்பவே நான் உன் உசிர ஆயிட்டேன்டா. என் மானத்தை காப்பாத்தினப்ப நான் உன் பொண்டாட்டி ஆயிட்டேன்டா. ஒவ்வொரு நிமிஷமும் உன் பொண்டாட்டியா தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி விட முடியும்? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சு வாழறேன். நான் உன் மேல எவ்வளவு உயிரா இருக்கேன் தெரியுமா? உனக்கு எப்படி எல்லாம் பிடிக்குமோ அப்படி எல்லாம் என்ன மாத்திக்கிட்டு சாகுற வரைக்கும் உன் கூட வாழணுங்கிற ஆசை பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? வெள்ளவடா இறங்குடா. 286 கிராமம், 1786 ஊராட்சி, 33 பேரூராட்சி, 8 நகராட்சி, 16 தாலுகா,
3 மாவட்டம் 20 எம்எல்ஏ 4 எம்பி 3 மாநில மந்திரி 2 மத்திய மந்திரி இவங்க எல்லாம் பண்ண முடியாதங்க. வேணா சொன்னா கேளு, என்ன பத்தி தெரியாது. ஏய் நீ என்னடா பெரிய ஐயா வேணான்னு ஒதுக்குறது எடுத்து செய்யறதுக்கு நீ யாரா? போலீஸா? டேய் போலீஸ்னா ஸ்டேஷனுக்கு போணுமா, சம்பளம் வாங்கணுமா, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸா? பிரச்சனைன்னு யார் வந்தாலும் ஏன் நாளைக்கு உன் பொண்ணே ஒரு பையனை எடுத்து வந்து கல்யாணம் பண்ணி வைனாலும் பண்ணி வைப்பேன்டா நானு. உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், என் பொண்ணு ஐயோ இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உயிரா எடுக்கிறது பிடிக்கலையா? பாத்தீங்கல்ல யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு எஸ்க்கு எந்துக்குதீனா? வேணாங்க. வேணாம், இங்க இருக்க வேணாம். வா எங்கேயாவது போயிடலாம். ச்சே, உங்களுக்கு பயந்தா நான் ஊரை விட்டே கிளம்பிட்டேன். நீங்க என்னன்னா என்ன உலகத்தை விட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? என்னை விட்டுரு சாமி, நான் எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிறேன். விட்டுட்டு போயிட்டேனா உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? எங்கேயும் கொடுத்துக்கிட்டு செத்து வேண்டாம். உண்டோம் உண்டோம். ஏன்டி இப்படி புத்தி கட்டி பேலையிற? ஊர்ல வேற ஆம்பளை கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னா போக வேண்டியதாண்டி. ஏண்டி என்ன வந்து சாவடிக்கிற? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் என் மானத்தை காப்பாத்தி மறுபிறப்பு கொடுத்தது நீதான்டா. அதனாலதான் உன்னையே சுத்தி சுத்தி வர. அது புரிஞ்சுக்காம கொழுப்பு எடுத்து போய் அலையிறான்ட்டிய. என்னை எவ்வளவு வேணாலும் ஏசிக்கா அடிச்சுக்கடா, ஆனா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. இங்க இருந்து என் அப்பன் கையால சாவ கொடுக்கறதுக்கான உன்னை துரத்தி துரத்தி காதலிச்ச. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. அந்த 4 பேருக்கிட்ட விட்டுருந்தேன்னா அவங்க என்ன சாகடிச்சிருப்பாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட போராடி காப்பாத்தி ஏன்டா இப்படி என்ன உயிரோட சாவடிக்கிற? நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும். அறுத்துடு, அருடா, அரு. ஏன்டா யோசிக்கிற? அறுத்து கொள்ளு. நான் உயிரோட இருந்தாதான் உனக்கு பிரச்சனை. அருடா, அரு. அசஞ்ச அறுத்துக்குவேன். நான் செத்தாலும் என் உசுறு உன்னையே தாண்டா சுத்தி சுத்தி வரும். நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்புறம்னா அப்புறம் உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை பெத்துக்கணும். என்ன மாதிரி ஒரு அழகான பையனும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணும் பெத்துக்கணும். ஆசைய பாரு. 2 டசன் பெத்துக்கணும். சீ. சரியா இருந்தா பாருங்க, இல்லாட்டி மாத்திருந்தேன். இதோ